இன்னைக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தமான பொது கேள்வி. இப்போ ஒரு சிலர் வந்து திருமணமாகி பிரம்மச்சாரியாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரே சண்டை சச்சரவோட ரீல்ஸ்லலாம் போட்டு கிண்டல் பண்ற மாரி வாக்குவாதத்தோடையும் போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான ஜாதக காரணம் என்ன? ம். திருமண ஸ்தானங்கிறது 7ஆம் இடங்க. ஒரு ஜாதகத்துக்கு நாங்கள் பொருத்தம்லாம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம்ன்ற அடிப்படை பொருத்தம் பார்க்குறது 2 பேருடைய அந்யோன்யத்தை பற்றி மட்டும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மீதி நிறைய இருக்குது. ராசி, லக்னம் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகத்துக்கும் இதன் அடிப்படையில் 3த்துக்கும் அடிப்படையில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 5 இடங்களையும் சேர்த்து பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறது, பொருத்தம் பார்க்குறோம். 2 பேருக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. அது ஏன் அதை பார்க்குறோன்னா, 2ங்கிறது குடும்பஸ்தானம், 4ங்கிறது சுகஸ்தானம், சந்தோஷஸ்தானம்னு அர்த்தம். 4ஆம் இடம் சந்தோஷத்தை கொடுக்குறது. 7ங்கிறது தாம்பத்திய ஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம். 8ங்கிறது மாங்கல்யம் மற்றும் மாங்கல்யஸ்தானம் அல்லது மாங்கல்ய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடம் படுக்கை சுகஸ்தானம். இந்த 5 இடங்களில் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன் இந்த 5 கிரகங்களில் எது இருந்தாலும் அது தோஷமாகும். இப்போது 7ஆம் இடம்னு இருக்கிறது திருமணஸ்தானம்னு சொல்கிறோம், வாழ்க்கை துணை ஸ்தானம்னு சொல்கிறோம், தாம்பத்திய ஸ்தானம்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல சில பேருக்கு கிரகங்கள் வலுவாக இருக்கும். ஒரு தனுசு லக்னம்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 7ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். அல்லது வேற எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு சிம்ம லக்னம்னு எடுத்துக்கலாம், 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்காரு, அல்லது அங்கே வேண்டாம் 7ஆம் இடத்துல, அதிலிருந்து 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பலமாக இருக்கிறதா அர்த்தம். இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை என்ன ஆகும்னா அவ்வளோ சீக்கிரம் பிரியாது, டிவோர்ஸ்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு வேளை மிதுன லக்னமாக இருந்து அவங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான், தனுசு லக்னமாக இருந்து 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருந்தால் அவங்களுக்கு அதெல்லாம் ஆட்சி பெற்றிருக்குதுன்னா அது கேந்திராபத்திய தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா அது மாரகாதிபதினுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கூட அவங்களுக்கு திருமண வாழ்க்கைலாம் கட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். அதில் நின்று போகாது, யாரும் கட் பண்ணி தான் விட முடியாது. இது பலம், திருமண ஸ்தானத்துக்கான பலமாகும். இது இல்லாமல் இதை வச்சு தான் வந்து சொல்கிறது, அது அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் அவங்க பிரிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பலம் இருக்குதுன்னு அர்த்தமாக இருக்குது. இதையும் தாண்டி அடுத்த நிலைன்னு சொல்லக்கூடிய பாவ கிரகங்களை பார்க்கும்போது 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா குடும்பத்தில் போருன்னு சொல்லி புலிப்பணி சித்தர் எழுதி வச்சிருக்கிறார். 2ஆம் இடத்துல யாருக்காவது சனி இருந்ததுன்னா, 2ல் கூட வேணாம், 8ஆம் இடத்துல சனி இருந்தால் கூட 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தாலும் அதோட பார்வை வந்து குடும்பஸ்தானத்தில் விழும். குடும்பம் மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கு வாக்குஸ்தானம்னு பேர். அதனால் அந்த இடத்துல வாக்குவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதுவும் கெட்டு 7ஆம் இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடமும் கெட்டு போய் இருந்ததுன்னா அப்போ வந்து கண்டிப்பாக பாதிப்படும், அவங்க பிரிஞ்சுடுவாங்கன்னு அர்த்தம். சில பேருக்கு 7ஆம் இடம் வந்து ஆட்சி உச்சம் பெற்று ஏதோ இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 6, 8, 12க்கு அதிபதிகள் இந்த 7ஆம் இடத்தோடவோ அல்லது 7ஆம் அதிபதியோடவோ தொடர்பு கொண்டு இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிவுகள் ஏற்படும், விவாகரத்து நடக்கும். சில பேருக்கு இப்போது நாங்கள் ஒரு உதாரண ஜாதகம் கூட இருக்குது எங்ககிட்ட. சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். ஸோ அவங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. அப்ளை பண்ணிட்டாரு ஒருத்தர், 2 பேரில் ஒருத்தர் அப்ளை பண்ணிட்டாங்க. கணவர் அப்ளை பண்ணிட்டாரு, மனைவி வேணால் சேர்ந்து வாழணுன்றாங்க. அப்போ என்ன ஆகுது, 7ஆம் இடத்துக்கு அதிபதி 3ல் இருக்கார், சனி பகவான் 3ஆம் இடம் பலமான இடம், அந்த இடத்துல துலாமில் சனி பகவான் வந்து உச்சம் பெற்றிருக்காரு. இவ்வளோ பலமாக இருக்கிறதுனால அவங்கள டைவர்ஸ் கிடைக்கல. கோர்ட் என்ன சொல்லிச்சு, சேர்ந்து வாழணும்னு சொல்லிடுச்சு. ஆனால் அந்த கணவர் என்ன பண்ணார், சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல் காணாமல் போயிட்டார். பல வருஷமாக 10-15 வருஷமாக இப்போ காணாமல் போயிட்டார்.
என்ன காரணம் அப்படின்னாங்க, சேர்ந்து வந்து இருந்தால் சேர்ந்து தானே வாழணும்னா, இந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகமான சந்திர பகவான் 7ல் வந்து உக்காந்துருக்கார். அப்போ என்ன ஆச்சு, மறைஞ்சு போயிட்டார், அவர் காணாமல் போயிட்டார். செத்து போகலாம், இல்லை மறைஞ்சு போயிடலாம், ஓடி போயிடலாம், எங்கேயோ போயிடலாம். அப்போ ரெண்டுமே நடக்குதா இல்லையா? 7ஆம் இடம் பலமாக இருக்கிறதுக்குனால அவங்க மாங்கல்ய ஸ்தானம் பலமாக இருக்குது, அறுத்து கொடுக்க முடியல, பிரித்து விட முடியல, கோர்ட்டாலையும் பிரிக்க விடல, கோர்ட்டும் பிரிக்க விடலை. அப்போது இன்னும் ஈஸியாக கிடச்சிரும்னு நினச்சி எல்லாரும் போகிறாங்க. பல பேர், சில பேர் வந்து டைவர்ஸ் ஆகாதுன்னு நம்பிட்டு தைரியமாக இருக்காங்க. 7ஆம் இடம் பலமாக இருக்குது எனக்கு, அதனால் டைவர்ஸே ஆகாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்கன்னு ஒரு உதாரணம் கூட இருக்குது. ஒருத்தர் மீன லக்னம், ஒருத்தர் தனுசு லக்னம், இவங்க வாழறாங்க. தனுசு லக்னத்துக்கு 7ல் புதன் ஆட்சி பெற்று பலமாக இருக்குது. இந்த மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்குது. இப்போ இவங்களுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஜோசியர்லாம் என்ன சொன்னாங்க, பிரியாது, 7ஆம் இடம் இவருக்கு ஆட்சி பெற்றிருக்குது, பிரிவே பிரியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2ல் இருக்க செவ்வாய், அது 2ல் இருந்தால் செவ்வாய் போர்னு சொல்லுதில்ல, அதனால அவங்களுக்குள்ள போர் நடந்து டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு போய் ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுவும் எங்ககிட்ட ஜாதக உதாரணங்கள் இருக்குது. ஆக வெறும் 7ஆம் இடத்தை மட்டும் பார்க்கறது, வெறும் 2, 4, 7, 8, 12 பாவகிரகங்களை பார்க்கறது, வெறும் நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கறது, இது எல்லாமே தப்பு. பல கூறுகள்லையும் ஆராய்ந்து தான் முடிவு பண்ணணும். ஒரே ஒரு விஷயத்தை வச்சு சொல்ல முடியாது. 2வது, சில பேருக்கு 7ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்கும், பலமாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு கன்னி லக்னம் சேர்ந்த ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 1ஆம் அதிபதி கூடி கொலாவிட்டு இருக்குது, நல்ல இடத்துல கேந்திர திரிகோணத்தில் பலமாக இருக்குது. அவங்க ஒய்ஃபுக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் தனித்து இல்லாமல் ராகு கேதோடு சேர்ந்துருக்கு. இப்போ என்ன ஆகுது, இவங்க தான் கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்க. இவங்க கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்க. ஸோ 7ஆம் இடமும் வலுத்து இருக்குது, ஆனால் பாவகிரகம் தொடர்பில் இருக்குது. படுக்கை சுகஸ்தானம் கெட்டு போயிருக்குது. 12ஆம் இடம் பாவகிரகங்களாக, ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருக்குது, அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். படுக்கை சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடுது. ஆக இது இருந்த அது இல்லை, அது இருந்த அதுதான் 5, எல்லாமே 5 காரணங்களும், குடும்பஸ்தானம், சுகஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம் மற்றும் படுக்கை சுகஸ்தானம், நான் 5யுமே பார்க்கணும். வெளியே வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது அற்புதமான தம்பதிகராக வாழ்வாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லா ஜோடியாக இருப்பாங்க, சிரிச்சு பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, சொந்த பந்தங்களோடு சேர்ந்தே போவாங்க வருவாங்க, கடைக்கு போவாங்க வருவாங்க, கோயிலுக்கு போவாங்க வருவாங்க, பார்க்கு, பீச்சு, இதெல்லாம் சினிமாவுக்கு எல்லாம் போகிறாங்க வராங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே நடக்காது. இதுதான் காரணம். சொத்து பத்து வாங்கி கொடுக்குறாங்க, பணம் சேர்க்குறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் தாம்பத்தியம் மட்டும் நடக்காது. ஏன்னா தாம்பத்தியம், அதாவது படுக்கை சுகம் மட்டும் கிடைக்காது. காரணம் என்னென்னா 12ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா, 12ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால் அது பாதிக்கப்படும். ஆனால் சில பேருக்கு பாருங்கள் உல்ட்டாவும் இருக்குது. அதுக்கும் நம்மக்கிட்ட உதாரணங்கள் இருக்குது. 12ஆம் இடம் சுபகிரகத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. பஞ்சு மெத்தியோட சந்தோஷமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தாம்பத்திய சுகத்தையே படுக்கை சுகம் அனுபவிக்கிறாங்க. ஆனால் 2ஆம் இடத்துல 1க்கும் மேற்பட்ட பாவகிரகம் இருக்குது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே சண்டையாக இருக்கும். பகலெல்லாம் சண்டை, ராத்திரியெல்லாம் அந்யோன்யம், இப்படி கும்பலும் இருக்குது. இந்த மாதிரியான ஜாதக அமைப்பும் இருக்குது. ஆக எல்லாமே ஒரே அங்கம் கிடையாதுங்க. 5 அங்கங்கள் சேர்ந்தது ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்குது. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய 5 அங்கங்கள் பெற்று சேர்ந்தது தான் ஒரு திருமண வாழ்க்கை. இது அத்தனையும் நல்லா இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். சில பேருக்கு பேச்சுவார்த்தையில் சண்டை சச்சரவு இருக்காது, படுக்கை சுகத்துக்கும் குறைபாடுகள் இருக்காது, இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் 4ஆம் இடம் பாவப்பட்ட கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும். 4ஆம் இடம்ன்றது பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. பொருளாதார சிக்கலோ குடும்ப சூழலோ, எப்போ பார்த்தாலும் சதாகாலம் குடும்பத்தில் சொந்தக்காரங்கள் பந்தக்காரங்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இருக்கிறது ஒருத்தர் ரூமு 2 ரூம் இருக்கும்.
அதுக்குள்ளே ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிமையை ப்ரைவசியாக கிடைக்காம போயிடலாம். இந்த மாதிரியெல்லாம் பாதிக்கப்படும் அவங்களுக்கு. ஆக மொத்தம் சுக சௌகரியமே அதில் கிடைக்காம போயிடலாம். ஆக இது எல்லாமே கலந்து பார்த்து தாங்க சொல்கிறது. 8ஆம் இடம் கெட்டுப்போனால் 7ஆம் இடம் கெட்டுப்போனால் மட்டும்தான் டைவர்ஸை பற்றியெல்லாம் பேசுறது. குடும்பத்தில் வாக்குவாதம் சண்டை சச்சரவு 2ஆம் இடத்தை சொல்லுது. படுக்கை சுகத்தை 12ஆம் இடம் சொல்லுது. ஆக இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி காரணங்கள் இருக்குது, ஜாதக காரணங்கள் இருக்குது. ஆக பொருத்தம் பார்க்குறவங்க இதெல்லாம் சேர்த்து பார்த்து பண்ணணும். ஒரு வேளை பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட குறைபாடுகள் என்ன, எந்த பகுதியில் நம்ம குறை இருக்குதுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணுறது எப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதை நீங்கள் ஜோசியர்கிட்ட பார்த்து எந்த பகுதியில் கெட்டு போயிருக்குது, யார் ஜாதகத்தில் எந்த பகுதியில் கெட்டுருக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்களும், அதோட பரிகாரத்தை விட முக்கியம் மனசில் வாங்கிக்கிட்டு அதுக்காக விட்டு கொடுத்து போகிற அமைப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் மோசமான சந்தர்ப்பங்களெல்லாம் தவிர்க்கிறதும், நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாக்குறதுமான புத்திசாலித்தனத்தோட விதியை மதியால் தான் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம். இன்னொன்று இருக்குது, மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்கல்ல. 3, 6, 10, 3, 6, 8, 12 எது எதுலலாம் மறைவு ஸ்தானம், எந்த இதெல்லாம் பலமாக இருக்கும், பலவீனமாக இருக்கும்ன்றத அதான் முன்னாடியே சொன்னோம். 6, 8, 12ஓட தொடர்பு அப்படின்னு சொன்னோம். இப்போ 8ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு சம்பந்தங்கள் அதிகமாக இருந்தால் அவங்க பெரும்பாலும் பிரிஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அதுலேயே 7ஆம் இடம் ஆட்சி பெற்று சம்மந்தப்பட்டு இருந்தால் சீர்தூக்கி பார்த்து தான் முடிவு பண்ணணும். 2 ஜாதகத்தையும் சீர்தூக்கி பார்த்து தான் முடிவு பண்ணணும். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் தொடர்பில் இருந்தால் அது 50-50, மதில் மேல் பூனை. இந்த பக்கம் குதிப்பான், இந்த பக்கம் குதிக்குமான்னு சொல்லவே முடியாது. எப்போ வேணாலும் அது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும். 12ஆம் இடம்னாங்க, அதுதான் முதல்ல ஒரு ஜாதகத்தில் உதாரணம் சொன்னேன். 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7 வந்து தான் மறைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னேன், காணாமல் போயிட்டாருன்னு சொன்னேன். மறைதல்னா இறந்து போகிறதும் அப்படி தான், பிரிஞ்சு போகிறதும் அதான், அல்லது பயணப்பட்டு போயிருக்காங்க. 10 வருஷம் 20 வருஷமாக இளமை போகிற வரைக்கும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வெளிநாட்டிலே இருக்கிறார் ஒரு கணவர். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் வராரு. சரியாகவே இல்லை அவங்களுக்கு. 7-12 சம்மந்தப்பட்ட பிரிவுகள் ஏற்படும். வேறு ஏதாவது பலமாக இருந்து 1-7 கூடி இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கும், பேச்சுவார்த்தை இருக்கும். ஆனால் ஃபோன் மூலிமா தான் குடும்பம் நடத்திக்க முடியும், நேரில் நடத்திக்க முடியாது, பிரிஞ்சே இருப்பாங்க. 7ஆம் இடம் 3ல் இருந்ததுன்னா, அல்லது 3ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டனா அது பேர் சொற்ப காலத்துலன்னு அர்த்தம். கொஞ்ச காலத்தான் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அல்லது சேர்ந்தே இருந்தால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் தான் சந்தோஷம் கிடைக்கும், முழுசாக கிடைக்காது. அது கூட ஓரளவுக்கு மறைவு ஸ்தானம் தான் சொல்கிறாங்க. 7ஆம் இடத்தையும் ஒரு வகையில் மறைவு ஸ்தானமாக தான் கூறப்படுகிறது. 6, 8, 12 தான் முழுமையான மறைவு ஸ்தானம். 7ஆம் இடத்தையும் ஓரளவுக்கு மறைவு ஸ்தானமாக தான் சொல்கிறாங்க. இதனால் இந்த 4 இடத்துக்கு நாங்கள் இது வச்சுருக்கிறது என்னென்னா, 7ஆம் இடம் 3ல் இருந்தால் அது ஒரு 15% தோஷம்னு வச்சுப்பேன். 7ஆம் இடம் 12ல் இருந்தது, அல்ல 12ஆம் இடத்துக்குடைய தோஷத்துக்கு வந்து என்ன அர்த்தம்னா 25% வச்சுருப்பேன். 6ஆம் இடம்னா இருந்தால் அது 50% தோஷம்னு வச்சு, 8ஆம் இடம்னா 100% தோஷம். இந்த சதவீதங்கள் மற்ற கிரகங்கள்னால கூடவோ குறைவோ மாற்றி அமைக்கும். நல்ல கிரகங்களோட சேர்ந்தா, சுப கிரகங்களோட சேர்ந்தா இந்த மோசமான தன்மை குறையலாம். பாவ கிரகங்களோட சேர்ந்தா இந்த மோசமான தன்மை கூடலாம். அப்படி இருக்குது. ஆக மொத்தத்தில் 3, 6, 8, 12 அதிபதிகள் இந்த 7ஆம் அதிபதியோட தொடர்பில் இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கைக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லைன்னு தான் அர்த்தம். பரிகாரங்கள்லாம் பண்ணுறதை விட அதில் இருக்கிற பிரச்சனைகள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல், இதுக்கான மூல காரணம் என்ன, இந்த மாதிரியான ஜாதகங்கள் இப்படி இருந்தால் அதுக்கான அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி அனுசரிக்கணும், அதுக்கான வழிகள் எத்தனை இருக்குது, அதில் எது நமக்கு சாத்தியமாகும்னு பார்த்து நம்ம ஜெயிக்கிறது தான் நல்லது.